46 மாண்புமிகு உறுப்பினர் விபி நாகைமாலி மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி கீழையூர் வட்டாரம் வேட்டைக்காரன் குடியிருப்பு ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு சல்லிக்குளம் கிழக்கு பகுதியில் சல்லிக்குளம் மையம் 1982 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. சமுதாய நலக்கூடத்தில் செயல்பட்டு வந்த இம்மையத்திற்கு 2004-5 ஆண்டில் சுனாமி மறுவாழ்வு திட்டத்தின் மூலம் 7.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு அக்கட்டடத்தில் இம்மையம் 2005 ஆண்டு முதல் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் அம்மையமானது தற்பொழுது பயனடைந்து வரும் அனைத்து வகையான பயனாளிகளுக்கும் போதுமானதாக உள்ளது. எனவே அப்பகுதியில் புதியதாக குழந்தைகள் மையம் அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்வேலூர் தொகுதி வேட்டைக்காரனிப்பு ஊராட்சி மேல் குழந்தைகள் நல மையம் கட்டுகிற பொழுது சுற்றுச்சுவரையும் கட்டி கொடுப்பதற்கான அந்த திட்ட மதிப்பீட்டில் அந்த தொகையையும் இணைத்து குழந்தைகள் நல மையம் கட்டுகிற பொழுது சுற்றுச்சுவரையும் சேர்த்து கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சி அமையப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த அங்கன்வாடி மையங்கள் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றி அமைக்கப்படுவதற்கு அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது. அதில் நம்ம 1503 மையங்களுக்கு புதிய கட்டடம் கட்ட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதில் 1203 மையங்கள் முடிவு பெற்றுள்ளது. இன்னும் மற்ற மையங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அதுபோல் இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் நமக்கு 500 குழந்தைகள் மையங்களுக்கு கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை தந்துள்ளார்கள். அதுபோல் நம்முடைய மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு நாகைமாலி உறுப்பினர் அவர்கள் கூறியது போல அந்த சுற்றுச்சுவர் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருதி சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ரோடு மேலே இருக்கிற அந்த மையங்கள்லாம் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான வசதி செய்து கொடுப்பது அவசியமாகிறது. ஆகவே நிச்சயமாக நம்முடைய குறிப்பிட்டு முன்னுரிமை அடைப்பில் நீங்கள் ஒரு பட்டியல் கொடுக்கும்போது இந்த அரசு அதை பரிசீலிக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்வேலூர் தொகுதியில் பல குழந்தைகள் மையம் பழைய கட்டிடத்தில் இயங்குகிறது, வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறது. சில இடங்களில் கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. ஆகவே இது குறித்த விவரத்தை நான் சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே எனது தொகுதி முழுவதையும் ஆய்வு செய்து இப்படியான புதிய கட்டிடங்களை கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் 633 குழந்தைகள் மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அதில் 489 மையங்கள் சொந்த கட்டடங்கள் செயல்பட்டு வருகிறது. அதுபோல இதர அரசு கட்டிடங்களில் வாடகை இல்லாமல் 84 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. தனியார் கட்டிடங்களில் வாடகை கட்டிடங்கள் செயல்படும் மையங்கள் எண்ணிக்கை 63 ஆகும். அது கீழையூர் வட்டாரத்தில் 7 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆகவே நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் அதுபோல பழுதடைந்துள்ளது, நீண்டகாலம் ஆகிய கட்டிடங்கள் பழுதே இருந்தாலும் அந்த விவரத்தையும் தெரிவிக்கும் போது அரசு உங்களுக்கு அதை சரி செய்து தரும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள். மாண்புமிகு உறுப்பினர் 2 கொஸ்டின் முடிஞ்சிட்டு 2 கேள்வி தந்திருக்கு, 2 முடிஞ்சிட்டு அடுத்தால என்ன எழுதி கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மையங்களில் பல்வேறு கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் என்னதான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டி கொடுத்தாலும் இன்னும் சில கட்டிடங்கள் வாடகையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் பட்டா இல்லாத இடங்களுக்கு துறையின் சார்பாக வாடகை தர முடியாது என்று சொல்கிறார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு 3 கட்டிடங்கள் நான் வாடகை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த கட்டிடங்களை ஷிஃப்டிங் செய்கிறார்கள். ஷிஃப்டிங் செய்யும் போது 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி ஷிஃப்டிங் செய்கிறார்கள். ஆகவே குழந்தைகள் அவ்வளவு தூரம் சென்று அந்த பயன்பட முடியாது. ஆகவே
துறை பட்டா இல்லாத இடங்களுக்கும் சென்னையில் நம் முதலமைச்சர் பட்டா கொடுத்து கொண்டிருக்கிறார். பட்டா இல்லாத இடங்களுக்கும் வாடகை தருவார்களா? சிதிலமடைந்த சில அங்கன்வாடிகளை நவீன முறையில் மாற்றி தருவார் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அங்கன்வாடி மையம் தொடக்கும் போது எங்கெங்க இடம் கிடைச்சதோ அது இடங்கள்ல தொடங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் அதாவது பட்டா வழங்கப்படாத இடங்கள், நத்தம் புறம்போக்கு இடங்கள்லாம் கட்டடம் கட்டுவதற்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுகிறது, உண்மைதான். அதனால நிச்சயமாக நம்முடைய மாநகராட்சி சென்னை உள்ளிட்ட பெரும் மாநகராட்சியில் குறிப்பாக சென்னையில மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவருடைய அந்த கருத்தை அரசு ஏற்று அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். வாடகையும் கடந்த மாதத்தில் போட்ட ஜிஓ படி 8000 ரூபாயாக உயர்த்தியும் வழங்கப்பட்டுள்ளது. இருந்தால் வாடகை கொடுப்பதிலும் பிரச்சனை இருப்பதாக கூறுகிறார்கள். நிச்சயமாக உறுப்பினருடைய கருத்தை இந்த அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் சேகர். பேரவைத் தலைவர் அவர்களே, புத்தனூர் பரமத்திவேலனுடைய தொகுதியிலே 5 பேரூராட்சிகள் இருக்கின்றது. எம்ஜிஎன்ஆர்ஜிஸிலே ஊராட்சியிலே ஓரளவுக்கு அங்கன்வாடியினுடைய பில்டிங் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் பேரூராட்சியிலே பூர்த்தி செய்யப்படவில்லை. எங்களுடைய சட்டமன்ற நிதி போதுமானதாக இல்லாததால் 5 பேரூராட்சிகளிலும் 2 பேரூராட்சிகளிலே இந்த ஆண்டிலே பாண்டமங்கலம் பேரூராட்சி, புத்தனூர் பேரூராட்சிக்கு அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர அரசு முன்வருமா என்பதை பேரவையினுடைய வாயிலாக கேட்டு அறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறியது போல ஊரக பகுதிகளில் நம்முடைய மகாத்மா காந்தி அந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் செய்யப்படுகிறது. அங்கன்வாடி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் நகரப்பகுதியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி, பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் மூலம் செய்யப்படுகிறது. ஆகவே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ள அந்த பேரூராட்சி பகுதியில் கட்டடம் கட்டுவதற்கு என்ன வழிவகை என்பதை பிற துறை, அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடன் இணைந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் செஞ்சலூர் தொகுதிக்கு உட்பட்ட சாரமேடு, நஞ்சுண்டாபுரம், ஹரிபுரம், செஞ்சலூர், ஒண்டிபுதூர், சபரிபாளையம், உடையாமலை பகுதிகளில் 7 அங்கன்வாடி மையங்கள் மிகவும் சிதிலமடைந்து மோசமான நிலையில் உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 5 அங்கன்வாடி மையங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. தலா 20 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு 5 அங்கன்வாடி மையங்களும் முடிக்கப்பட்டுள்ளது. நான் மேற்குறிப்பிட்ட 7 அங்கன்வாடி மையங்களும் மிகவும் சிதிலமடைந்து மோசமாக உள்ளதால் குழந்தைகளின் நலன் கருதி அந்த அங்கன்வாடி கட்டிடத்தை புதுப்பிக்க அரசு முன்வரும் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த 7 அங்கன்வாடி மையங்கள் ஊரக பகுதியாக இருந்தால் இந்த ஆண்டே அதை எடுத்து செய்ய நடவடிக்கை எடுத்து விடுவோம். பேரூராட்சி பகுதியாக இருந்தால் நிச்சயமாக ஏற்கனவே உறுப்பினர் மாநகராட்சி பகுதியாக இருக்கும்போது அரசு அதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நாம் 1500 ரூபாய் கொடுக்கின்றோம் ஒரு வீட்டிலே. ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டு கொண்டு இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் தெரிவார்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த உரிமை தொகை மறுக்கப்படுகின்றது. 1500 ரூபாய் வாங்கின்ற ஏதாவது ஒரு உதவி கிடைக்கின்ற போது இந்த உதவி கிடைக்காது என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆக அந்த 1000 ரூபாய் கிடைத்தால் ஒரு 2500 ரூபாய் வச்சு முழுமையாக அந்த குடும்பம் அந்த குழந்தையை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அரசு பரிசீலிக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என்று அதற்கு விதிவிலக்கு அளித்துள்ளார்கள். ஆகவே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் உரையாற்றுவது போல அந்த குறிப்பிட்டு நீங்கள் அந்த விவரம் தெரிவிப்பாரு நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்றிருந்தாலும் அந்த குடும்பத்தின பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அளித்த அந்த ஒரு உத்தரவு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.